வணக்கம் நண்பர்களே. எனது மெல்லின தேசம் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து உங்களோடு ஒரு கவிதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கவிதை நான் எழுதிய கவிதைகளில் எனது மனதுக்கு நெருக்கமான ஒரு கவிதை என்று சொல்லலாம். ஏனென்றால் நான் இந்த சென்னை மாநகரில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை நெருக்கி வாழ்ந்து வருகிறேன். சென்னையில் எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மேல்தட்டு வர்க்கம் என சொல்லக்கூடிய மிக அதிக வருமானம் ஈட்டக்கூடிய அவர்களுக்கான 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியான உணவகங்கள் இருக்கின்றன. எளிய மக்களுக்கான நடைபாதை இட்லி கடைகளும் இருக்கின்றன. ஆக இங்கே அனைத்து தரப்பு அனைத்து வர்க்கத்தைச் சேர்ந்த மக்களும் இங்கே வாழ முடியும் என்பதுதான் சென்னை மாநகரின் சிறப்பே. என்னென்னு பார்த்தோன்னா மிகவும் கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கை சூழலில் தினசரி வீட்டுக்கு வீடு காப்பர் பாட்டம் ஃப்ரை பேன் இதெல்லாம் விற்பனை செய்து ஒரு விற்பனை பிரதிநிதியாக வாழ்ந்த காலகட்டமெல்லாம் உண்டு. அப்படியான காலகட்டத்திலே எனக்கு உணவளித்த உணவகங்களாக இந்த நடைபாதை இட்லி கடைகள் தான் இருந்திருக்கின்றன. வெறும் 5 ரூபாய் 10 ரூபாய்க்கெல்லாம் உணவு அருந்த முடியும். இப்போவும் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு சாப்பிடக்கூடிய சூழல்லாம் அந்த நடைபாதை இட்லி கடையில் கிடைக்குது. இதை நம்பி ஒரு பெரிய மக்கள் கூட்டமே இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சூழல் என்றைக்கு சென்னையை விட்டு மாறிடக்கூடாது. ஏதோ சென்னையை அழகுபடுத்துகிறோம் என்பதற்காக இது போன்ற நடைபாதை இட்லி கடைகள்லாம் அப்புறப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய விருப்பமாக இருக்கும். என்னோடய வேண்டுகோளாகவும் நான் வைக்கணும்னு நினப்பேன். அதைத்தான் இப்போ ஒரு கவிதைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். அடையாள அட்டை சுமப்பவரும் அடையாளம் தேடி திரிபவரும் நடைபாதை இட்லி கடையில் தினசரி சந்தித்தபடி. அவர் பழசை மறக்காதவர், இவரோ பசி மறக்க முடியாதவர். கூடுதலாக ஆம்லேட் கேட்கிறார் அவர். நாளைக்கு பணம் தருவதாக கணக்கு வைக்கிறார் இவர். அவருக்கு அலுவலக கதவு திறந்துவிட்டது. இன்னமும் கதவு தட்டி கொண்டிருப்பவர் இவர். அவரும் இவரும் இருக்கும் வரை இருந்துவிட்டு போகட்டும் நடைபாதை கடைகள். உண்மைதானே? இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.